உலகின் பல்வேறு நாடுகளில் இயற்கை அனர்த்தங்கள் அதிகளவில் இடம்பெற்று வருகின்ற ஒரு காலப்பகுதியாக இதனை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரம் ஒரு சில நாடுகள் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதிக்கப்படுவதும் இன்னும் ஒரு பக்கம் நில அதிர்ச்சியின் காரணமாக பாதிக்கப்படுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அண்மையில் தாய்லாந்தில் ஏற்பட்ட நில அதிர்வு அவ்வாறான ஒன்றாக பார்க்கப்பட்ட நிலையில் இந்த வாரத்திலும் மேலும் சில நிலநடுக்க அதிர்வுகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. துபாயில் பெய்த கனமழை எந்தளவு தூரம் அந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கான பாதிப்பினை ஏற்படுத்தியிருந்தது என்பதை எம்மால் உணர முடிந்தது. ஒரு நாளைக்கு 1500க்கும் மேற்பட்ட விமான சேவைகளை நடத்துகின்ற விமான நிலையங்கள் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டன. ஒட்டுமொத்தமாக துபாய் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய பெருவெள்ளமாக இது பார்க்கப்பட்டது. 75 ஆண்டுகளுக்கு பிறகுதான் துபாயில் இவ்வாறு ஒரு கனமழை பெய்திருந்தது. இதிலிருந்து தற்பொழுதோ துபாய் மீண்டு வருகிற ஒரு சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக விமான பயணங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அதன் பொறுப்பதிகாரி கூறியிருக்கிறார். இதே சந்தர்ப்பத்தில் மழை ஓய்ந்ததற்கு பிறகு மறுநாள் காலையில் ஒவ்வொருவரும் பணிக்கு திரும்புவதற்காக வீதியில் இறங்கியவின் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு பெரும் இடர்பாடான சம்பவமாக பார்க்கப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் ஒரு பக்கத்தில் ஆப்பிரிக்க நாடுகளிலும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகி வருகிறது. நைஜீரிய நாட்டில் அதிகளவான மழை பெய்ததின் காரணமாக ஒரு சிறைச்சாலை உடைப்பட்டு அங்கிருந்த சிறை கைதிகள் தப்பிச் செல்கின்ற நிலைமை வந்திருக்கிறது. கென்யா நாட்டிலும் கடுமையான பாதிப்பு, 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதான தகவல்கள், இன்னும் பலரை காணவில்லை என்று தேடும் அவலமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு சில நாடுகளில் வன்முறை சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. கிளர்ச்சி குழுக்களுடைய தாக்குதல்கள், அதே நேரத்தில் பயங்கரவாத தாக்குதல்கள் என ஆப்பிரிக்க நாடுகளின் ஒரு சில பகுதிகளில் இவ்வாறான குழுக்களை அடக்கின்ற முயற்சியிலும் ஒவ்வொரு நாட்டினுடைய இராணுவத்தினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே சமகாலத்தில் ஒரு சில இடங்களில் விபத்து சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றன. இவை அனைத்தையும் பற்றிய முழுமையான தொகுப்பை இப்போது நாங்கள் காணலாம். இதேவேளை தாய்வானின் கிழக்கு கடலோர பகுதியில் 24 மணி நேரத்தில் 240 நிலநடுக்கங்கள் உணரப்பட்டுள்ளன. இவற்றில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று கடந்த செவ்வாய்க்கிழமை ஏற்பட்டது. இதில் ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவாகி இருந்தது. இதனை அந்நாட்டில் உள்ள மத்திய வானிலை ஆய்வு நிர்வாகத்தின் நிலநடுக்கம் அறிவியல் மைய இயக்குநர் பூன் சிங்கு தெரிவித்துள்ளார். இதன்படி ஹுவாலியன் கவுண்டி பகுதியில் 247 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன என அது பற்றிய அறிக்கை தெரிவிக்கிறது. இதேபோன்று 3ஆம் தேதியிலிருந்து இதுவரை பதிவான நிலநடுக்கங்களின் எண்ணிக்கை 1095 உள்ளது என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. தாய்வானின் கடலோர பகுதியில் கடந்த 3ஆம் தேதி சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. 25 ஆண்டுகளில் இல்லாத வகையில் தாய்வானில் ஏற்பட்ட மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இது என அறியப்படுகிறது. இதில் சிக்கி 12 பேர் உயிரிழந்தனர், 821 பேர் காயமடைந்தனர். துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் தலைமை செயல் அதிகாரி பால் கிரிப்டிக்ஸ் நிருபர்களிடம் இதை பற்றி கூறுகையில், துபாயில் கடந்த 75 ஆண்டுகளில் இல்லாத அளவு கனமழை கொட்டித்திருத்தது. இதன் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் விமான போக்குவரத்துக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டது. இதில் பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன, சில விமானங்கள் வேறு பகுதிக்கு திருப்பிவிடப்பட்டன. பாதிக்கப்பட்ட துபாய் விமான நிலையத்தில் தங்கியிருந்த பயணிகளுக்கு 75,000 உணவுப் பொட்டல்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் தொகுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இடையூறு ஏற்பட்டு மீண்டும் விமான நிலையத்தை இயங்க வைப்பது சாதாரணமான சாதனை அல்ல. ஏனென்றால் மழை வெள்ளம் காரணமாக 2155 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் 115 விமானங்கள் வேறு பகுதிகளுக்கு திருப்பிவிடப்பட்டன. மீண்டும் விமான போக்குவரத்துக்கான கால அட்டவணையை சரி செய்வதற்கும் இடையூறு ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் கவனித்துக் கொள்ளவும் நாங்கள் விமான நிறுவனங்கள் மற்றும் சேவை வழங்குகளுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டி இருந்தது. இதில் துபாய் வேர்ல்ட் சென்ட்ரல் விமான நிலையத்துக்கு 31 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. மிகவும் சவாலான வானிலை நிகழ்வாக இது உள்ளது. எங்களுடைய விருந்தினர்களுக்கு உதவ அயராது உழைத்து வந்தோம். குறிப்பாக பயணிகள் உடைமையை சரிபார்த்து அனுப்புவது, ரத்து செய்யப்பட்ட விமானங்களில் ஏற்பட்ட உடைமைகளை மீண்டும் பயணிகளுக்கு வழங்குவது என பல்வேறு சிரமங்கள் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் இதனை சரி செய்ய கால அவகாசம் தேவைப்பட்டது. அதுவரை பொறுமை காத்த எங்கள் விருந்தினர்களுக்கு, அதாவது பயணிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மழை வெள்ளம் முற்றிலும் அகற்றப்பட்டு விமான போக்குவரத்துக்கு கால அட்டவணை மீண்டும் சரியான இடத்துக்கு அமைக்கப்பட்டுள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையம் தற்போது மீண்டும் நாளொன்றுக்கு 1400 விமானங்களை இயக்கி இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. விமான நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 100% மழைநீர் வெளியேற்றப்பட்டுள்ளதால் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து ஆகியவை வழக்கம் போல் செயல்படுகின்றன என்று அவர் கூறினார்.
இதே நேரம் துபாயில் ஒரு வார கனமழை பாதிப்பால் வீட்டில் முடங்கியிருந்த மக்கள் தங்கள் அலுவலகங்களுக்கு மீண்டும் பணிக்கு திரும்பினர். இதன் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக 200 மீட்டரை கடக்க 45 நிமிடம் வரை ஆனது. அமீரகத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் புகுந்தது. இதன் காரணமாக துபாய், சார்ஜா, அஜ்மான் உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலைகளில் மழை வெள்ளம் தேங்கி இருந்ததால் மக்கள் வெளியே வர முடியாமல் அவதிக்குள்ளாகினர். குறிப்பாக மழை வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட முக்கிய சாலைகள் மூடப்பட்டது. துபாயின் முக்கிய வர்த்தக அலுவலகங்கள் அமைந்துள்ள பகுதியான பிசினஸ் பேயில் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே மக்கள் கூட்டம் அலைமோதியது. வாகனங்களில் செல்வோர் போக்குவரத்து நெரிசல் காரணமாக நீண்ட நேரம் முன்னேறி செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகினர். ஷேக் ஜாயித் சாலை அருகே, அல்ஷபா சுங்க சாவடி அருகே உள்ள உட்புற சாலைகளில் பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் ஆமி வேகத்திலேயே ஊர்ந்து சென்றன. இதனால் சுமார் 200 மீட்டர் தூரத்தை கடக்க 45 நிமிடம் பிடித்ததாக வாகனங்களில் சென்றவர்கள் கூறினர். பிசினஸ் வே பகுதி மட்டுமல்லாமல் அல் பர்சா தெற்கு, அல் கைல், கெஹிசா சாலை மற்றும் ஜேவிசி ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதேபோல 4 மெட்ரோ ரயில் நிலையங்களில் இன்னும் சேவை தொடங்கவில்லை. மேலும் பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்கள் தாமதமாக வந்தது. இதன் காரணமாக வழக்கமாக செல்லும் பயணிகளும் சிரமத்துக்குள்ளாகினர். இதே நேரம் நைஜீரியா நாட்டின் நைஜர் மாகாணத்தின் வடமத்திய பகுதியில் சிறைச்சாலை ஒன்று உள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதியில் கனமழை பெய்ததனால் சிறையின் சில பகுதிகள் பலத்த சேதமடைந்தன. இதனை பயன்படுத்தி சிறையில் இருந்த 119 கைதிகள் தப்பிச் சென்றனர். இது பற்றி தகவல் தெரிந்ததும் போலீசார் மற்றும் உயர் அதிகாரிகள் சம்பவ பகுதிக்கு சென்றனர். போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தியதில் தப்பிச் சென்ற கைதிகள் 10 பேர் மீண்டும் பிடித்து வரப்பட்டனர். அவர்களை போலீசார் சிறையில் அடைத்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சமீப ஆண்டுகளாக நைஜீரியாவில் சிறைகளில் இருந்து கைதிகள் தப்பும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. இதனால் நாட்டில் உள்ள சிறைச்சாலையின் வசதிகளை தணிக்கை செய்வது என்றும் அதன் பாதிப்புகளை சரி செய்யவும் அரசு முடிவு செய்துள்ளது. இதேவேளை ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் கடந்த ஒரு வாரமாக வரலாறு காணாத அளவில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் நீர்பிடிப்பு பகுதியில் நீரின் அளவு அதிகரித்து தாழ்வான பகுதியில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் நிலவியது. இதனால் கரையோரங்களில் வசித்து வந்த 2 லட்சம் மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் கென்யாவில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஊருக்குள் வெள்ளம் புகுந்து காட்டாறு போல தாழ்வான பகுதிகளுக்கு பாய்ந்தோடியது. இதனால் குடியிருப்பு கட்டிடங்கள் நீரில் மூழ்கின. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்கள் சேதமாகின. மின் கம்பங்கள், ராட்சத மரங்கள் ஆகியவை வேரோடு அடித்துச் செல்லப்பட்டன. இந்த நிலையில் கென்யாவில் வெள்ளப்பெருக்கில் மூழ்கி 32 பேர் உயிரிழந்ததாக பேரிடர் மீட்பு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாயமான பலரை தேடும் பணியும் தீவிரமாக நடந்து வருகிறது. ஆப்பிரிக்க நாடான புர்கினா பாசோவில் உள்ள குறிப்பிட்ட சில கிராமங்களில் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் மற்றும் கிளர்ச்சிக்கான திட்டங்களை போராட்டக் குழுவினர் திட்டமிடுவதாக ராணுவத்தினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு ராணுவ துருப்புக்கள் களமிறக்கப்பட்டு சந்தேகத்துக்குள்ளான நபர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி நாட்டின் மற்றும் சோரா கிராமங்களில் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டதாக கூறி 56 குழந்தைகள் உட்பட 223 பேரை அந்த நாட்டின் ராணுவம் துப்பாக்கல் சுட்டு படுகொலை செய்தது. கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த இந்த மனித உரிமைகளை மீறிய பயங்கரவாத தாக்குதல் குறித்து மனித உரிமைகள் ஆணையம் உட்பட சர்வதேச நிறுவனங்கள் விசாரணை நடத்தியுள்ளன. இதேவேளை மத்திய ஆப்பிரிக்க குடியரசு நாட்டின் தலைநகர் பாங்கூயி நகரிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மக்கோலோ கிராமத்தின் தலைவர் மரணமடைந்துள்ளார். அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக அருகிலுள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மப்பாக்கோ ஆற்றை கடந்து மறுபுறம் செல்வதற்காக ஒரு படகில் புறப்பட்டனர். 2 அடுக்கு கொண்ட மிகப்பெரிய மரப்படகில் 300க்கும் மேற்பட்டோர் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே பாரம் தாங்காமல் படகு தள்ளாடத் தொடங்கியது. எனினும் தொடர்ந்து படகை செலுத்தியுள்ளனர். ஒரு கட்டத்தில் படகின் வேட்பகுதி திடீரென உடைந்தது. இதனால் அதில் நின்றிருந்தவர்கள் படகிற்குள் ஒருவர் மீது ஒருவர் விழுந்தனர். படகும் நிலை தடுமாறி கவிழ்ந்தது. படகின் ஓரமாக இருந்தவர்கள், மரக்கட்டையில் அமர்ந்திருந்தவர்கள் வெளியே குதித்து நீந்தி கரையை நோக்கி வந்தனர். படகு கவிழ்ந்ததை கவனித்த பிற படகோட்டிகள் மற்றும் மீனவர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். அரசின் அவசர கால மீட்புக் குழுவினரும் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். ஆற்றில் விழுந்தவர்களில் 58 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட சிலரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்து சிகிச்சை அளித்தனர். மீட்புப் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. நீருக்கடியில் மேலும் பலர் இறந்து கிடக்கலாம், ஆனால் மொத்த எண்ணிக்கை தெரியவில்லை என்று சிவில் பாதுகாப்பு குழு தலைவர் கூறியுள்ளார். படகு விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு இரங்கல் தெரிவித்துள்ளது. மேலும் விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு உரிய உதவி வழங்கப்படும் என்றும் அரசு செய்தி தொடர்பாளர் அறிவித்தார்.
இதேவேளை அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கேளிக்கை பூங்கா ஒன்று செயற்படுகிறது. வார விடுமுறையை முன்னிட்டு சிறுவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அங்கு சென்றிருந்தனர். அப்போது அதில் உள்ள ஒரு ராட்டினம் திடீரென அருந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 15 பேர் படுகாயமடைந்தனர். அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இதனையடுத்து அந்த கேளிக்கை பூங்கா தற்காலிகமாக மூடப்பட்டது. இதேவேளை ஈக்குவரில் அதிகரித்து வரும் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கடந்த ஜனவரி முதல் நெருக்கநிலை பிரணப்படுத்தப்பட்டது. ஈக்குவடோர் நாட்டின் அதிபராக டேனியல் நொப்போவா பதவி வகித்து வருகிறார். கடந்த ஆண்டு நவம்பரில் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட அவருடைய ஆட்சியில் கடந்த ஜனவரி முதல் நெருக்கநிலை பிரணப்படுத்தப்பட்டது. இதில் ராணுவ மற்றும் போலீசாரிடையே அதிக ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அதிகரித்து வரும் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இந்த நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது. இதனிடையில் 3வது முறையாக அந்நாட்டில் நெருக்கடி நிலையை நொப்போவா அறிவித்துள்ளார். ஈக்குவடோரின் எரிசக்தி உட்கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி ராணுவ மற்றும் போலீசார் அதிகளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்களுக்கு தடையின்றி மின்சாரம் கிடைப்பதற்கு உத்தரவாதம் அளிப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈக்குவடோர் நாட்டில் அதிகளவில் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு அடிப்படையாக உள்ள நீர் மின்சார உற்பத்தி அணைகள் எல்னினோ பருவநிலை மாறுபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் நாட்டில் வறட்சி நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக மக்கள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிபர் நெருக்கடி நிலையை அறிவித்துள்ளார். பாகிஸ்தானிலிருந்து அரிசி டொன் கணக்கில் இறக்குமதி செய்யும் நடவடிக்கை ரஷ்யா மேற்கொண்டு வருகிறது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சோதனையில் இந்த அரிசிகள் பயன்பாட்டுக்கு உதவாதது என்பதை அறிந்து கொண்ட ரஷ்யா இதற்கு பிறகு பாகிஸ்தானிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யக்கூடாது என்ற ஒரு தடை உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. பாகிஸ்தானிலிருந்து ரஷ்யாவுக்கு அதிக அளவில் அரிசி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதன்படி கடந்த நிதியாண்டில் மட்டும் சுமார் 40 லட்சம் டன் அளவுக்கு அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. எனவே பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்நிலையில் பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியில் மெக்காசீலியா ஸ்காலாரிஸ் என்ற நுண்ணுயிர் கண்டறியப்பட்டது. இது ரஷ்யாவின் உணவு பாதுகாப்பு தரத்தை மீறுவதாக குற்றஞ்சாட்டப்பட்டது. எனவே பாகிஸ்தான் தூதுவரை அழைத்து இது தொடர்பாக ரஷ்யா கடும் கண்டனம் தெரிவித்தது. மேலும் இதே நிலை தொடர்ந்தால் பாகிஸ்தானிலிருந்து அரிசி இறக்குமதி தடை செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுகாதார பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த 2019ஆம் ஆண்டிலும் பாகிஸ்தானிலிருந்து அரிசி இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மாலைத்தீவு நாட்டின் அதிபராக சீனாவுக்கு ஆதரவான முகமது முயிஸ் அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இந்த முயிஸினுடைய வருகையை தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டிருந்தன. ஆனாலும் அண்மையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருந்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் முகமது முயிஸுக்கு ஆதரவான ஒரு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது. காரணம், ஏற்கனவே அப்துல்லா யாமின் சிறை வைக்கப்பட்ட நிலையில் அவரும் விடுவிக்கப்பட்டதற்கு 2 நாட்களுக்கு பிறகு இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, பாகிஸ்தானில் நடைபெற்ற தேர்தல் மோசடி இடம்பெற்றதான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. தெஹ்ரீக் இன்சாஃப் கட்சி இது தொடர்பான குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தது. இப்போது சில இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த இடைத்தேர்தல் அதிகளவான இடங்களில் ஆளுங்கட்சி வெற்றியீட்டியிருக்கிறது. இதேவேளை மாலத்தீவின் 20வது நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடைபெற்றது. அங்குள்ள 93 தொகுதிகளுக்கு முறை கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. அதிபர் முகமது முயிஸுவின் செயற்பாடுகளால் அண்டை நாடான இந்தியாவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த தேர்தல் அவரது செல்வாக்கை நிரூபிப்பதற்கான முக்கிய சோதனையாக பார்க்கப்பட்டது. தேர்தல் முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை உடனடியாக தொடங்கியது. இதில் அதிபர் முகமது முயிஸுவின் கட்சி அதிகப்படியான இடங்களில் வென்றது. கிட்டத்தட்ட 66 இடங்களை முயிஸி கட்சி வென்றுள்ளது. இது நாடாளுமன்றத்தில் 3/2 பங்காகும். இந்த வெற்றியை தொடர்ந்து முயிஸி தனது சீன ஆதரவு செயற்பாடுகளை அதிகரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பு முயிஸுவின் PNC கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்தே வரும் 8 MPக்கள் மாத்திரமே இருந்தார்கள். இதனால் அவரால் விரும்பிய சட்டங்களை எளிதாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாத நிலை இருந்தது. முகமது முயிஸி ஏதாவது சட்டத்தை கொண்டுவர முயன்றால் அதை எதிர்க்கட்சிகள் தங்களுக்கு இருந்த பெரும்பான்மை பலத்தை வைத்து முறையடித்து வந்தனர். இந்த நிலையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் முகமது முயிஸிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடைத்துள்ளது. இதனால் முகமது முயிஸுவால் நினைத்த சட்டங்களை நிறைவேற்றுவதில் பெரிய அளவில் எதுவும் சிக்கல் இருக்காது என தெரிகிறது.
இதேவேளை அப்துல்லா யாமீனுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை உத்தரவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததையடுத்து அவர் விடுதலை செய்யப்பட்டார். மாலைத்தீவின் முன்னாள் அதிபரான அப்துல்லா யாமீன் கடந்த 2013-18 வரை ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு தீவை குத்தகைக்கு விட்டு பணம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டில் அந்நாட்டின் நீதிமன்றம் கடந்த 2022ஆம் ஆண்டு அவருக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. தொடர்ந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அப்துல்லா யாமீன் வீட்டுச் சிறைக்கு மாற்றப்பட்டார். இதனிடையே தனக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை எதிர்த்து அப்துல்லா யாமீன் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அப்துல்லா யாமீனுக்கு விதிக்கப்பட்ட 11 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட விசாரணை நியாயமான முறையில் நடைபெறவில்லை என்றும் இந்த வழக்கில் மறு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் மறு விசாரணை குறித்த தேதிகள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. மாலைத்தீவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு இந்த தீர்ப்பு வெளியானது. அப்துல்லா யாமீன் விடுதலை அந்நாட்டின் அதிபர் முகமது முய்சின் கட்சிக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது. முகமது முய்சும் அப்துல்லா யாமீனும் நீண்ட காலமாக கூட்டணியில் இருந்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி நாடு முழுவதும் பொதுத் தேர்தல் நடைபெற்றது. இதில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதனையடுத்து கூட்டணி கட்சி ஆதரவுடன் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றியது. அதன்படி முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் சகோதரர் ஷபாஸ் ஷெரீப் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் தேர்தல் மோசடி செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டின. இது தொடர்பாக அங்குள்ள நீதிமன்றத்தில் பல வழக்குகளும் தொடரப்பட்டு அதன் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே நாடாளுமன்ற தொகுதியில் உட்பட 21 இடங்கள் அங்கு காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பலுகிஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட மாகாணங்களில் காலியாக உள்ள 21 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது. இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டன. எனினும் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் அரசியல் கட்சியினரிடையே மோதல் நடைபெற்றது. இதில் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் ஆதரவாளர் ஒருவர் கொல்லப்பட்டார். பின்னர் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. அதற்கு பிறகு அங்கு மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இவ்வாறு பல்வேறு குழப்பத்துக்கு மத்தியில் அங்கு தேர்தல் நடந்து முடிந்தது. இதற்கிடையே அங்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக இணையதளம் முடக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆளுங்கட்சி மீது பல்வேறு அதிருப்தி இருந்ததாக கூறப்படும் நிலையில் இந்த இடைத்தேர்தல் பல்வேறு தொகுதிகளை அது கைப்பற்றியது. அதன்படி 2 MP தொகுதிகள் உட்பட 12 இடங்களில் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றதாக அங்குள்ள ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஐரோப்பிய நாடுகளில் குறிப்பாக இங்கிலாந்து நாட்டுக்கு அதிகளவான வெளிநாட்டவர்கள் இடம்பெயர்ந்து வருகிறார்கள், புலம்பெயர்ந்து வருகிறார்கள். இவற்றை தடுக்க வேண்டும் என்று இப்பொழுது பிரித்தானியாவும் தீர்மானம் ஒன்றினை எடுத்திருக்கிறது. இந்த தீர்மானத்தினூடாக ருவாண்டா நாட்டுக்கு இவர்களை அனுப்புவது என்பதுதான் அந்த தீர்மானம். இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஐக்கிய நாடுகள் சபை இதை கண்டித்திருக்கிறது. அனுப்புவது என்றால் ருவாண்டாவுக்கு அனுப்புவது என்று ஐநா சபை கேள்வி எழுப்பியிருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து இங்கிலாந்துக்கு சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து தஞ்சம் கேட்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தஞ்சம் கோரி ஏராளமானோர் விண்ணப்பித்து காத்திருக்கிறார்கள். எனவே சட்டவிரோதமாக வருபவர்களை தடுக்க இங்கிலாந்து அரசு முயற்சித்து வருகிறது. குறிப்பாக சட்டவிரோதமாக நுழைபவர்களை ருவாண்டா நாட்டுக்கு நாடு கடத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. 2022இல் போரிஸ் ஜான்சன் பிரதமராக இருந்தபோது இதற்கான திட்டம் கொண்டுவரப்பட்டது. சட்டவிரோதமாக இங்கிலாந்துக்கு வரும் புலம்பெயர்ந்தோரை தடுக்கவும் ஆட்கடத்தலில் ஈடுபடுவோரின் வணிகத்தை முறியடிக்கவும் ருவாண்டா திட்டம் உருவாக்கப்பட்டது. அப்போதிருந்து இந்த விவகாரம் சர்ச்சையில் சிக்கியது. சட்ட போராட்டங்களும் நடைபெற்றன. இந்த கொள்கை சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் கடந்த நவம்பர் மாதம் அறிவித்தது. ஏனென்றால் புலம்பெயர்ந்தோர் தங்கள் தாய்நாடுகளுக்கு அல்லது அவர்கள் தவறாக நடத்தப்படும் ஆபத்தில் இருக்கும் பிற நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படும் அபாயம் இருந்தது. உச்சநீதிமன்றத்தில் இந்த விவகாரம் எழுப்பப்பட்ட போது புலம்பெயர்ந்தோர் வேறு நாடுகளுக்கு அனுப்பப்படுவதை தடுக்கும் வகையில் ருவாண்டாவுடன் ரிஷி சுனக் புதிய ஒப்பந்தம் செய்தார். இந்நிலையில் புலம்பெயர்ந்தோரை ருவாண்டாவுக்கு நாடு கடத்துவதற்கான சட்ட மசோதா இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து புலம்பெயர்ந்தோரை ருவாண்டாவுக்கு விமானங்களில் அனுப்பும் நடவடிக்கையை தொடங்க உள்ளதாக பிரதமர் ரிஷி சுனக் கூறியுள்ளார். இந்த புதிய சட்டம் சிறிய படகுகளில் மக்கள் ஆங்கில கால்வாய் வழியாக நாட்டுக்குள் வருவதை தடுப்பதற்கான தனது உறுதிமொழியை நிறைவேற்ற உதவும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த மசோதா இந்த வார இறுதியில் சட்டமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் தஞ்சம் கோரி விண்ணப்பித்தவர்களை அரசு பிடித்து வைக்க தொடங்கும். இது சட்ட போராட்டம் தீவிரமடைய வழிவகுக்கும். மசோதா நிறைவேற்றப்பட்டதை அடுத்து கருத்து தெரிவித்துள்ள ஐநா தஞ்சம் கேட்பவர்களை ருவாண்டாவுக்கு அனுப்பும் திட்டத்தை இங்கிலாந்து அரசு மறுபரிசீலனை செய்யும்படி கேட்டுக் கொண்டுள்ளது. இது சட்டத்தின் ஆட்சியை அச்சுறுத்துவதாகவும் உலகளவில் ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை உருவாக்கி இருப்பதாகவும் ஐநா தெரிவித்துள்ளது.
1.3 கோடி மக்கள் வசிக்கும் குட்டி நாடான ருவாண்டா ஆப்பிரிக்காவின் மிகவும் நிலையான நாடுகளில் ஒன்றாக இருப்பதாக கூறுகிறது. ஆனால் ஜனாதிபதி பால் சுகாமி அச்சம் நிறைந்த சூழலில் ஆட்சி செய்வதாகவும் கருத்து மற்றும் பேச்சு சுதந்திரத்தை முடக்குவதாகவும் மனித உரிமைகள் அமைப்புகள் குற்றஞ்சாட்டுகின்றன. ருவாண்டா பாதுகாப்புக்கான இடம் அல்ல என்றும் வாதிடுகின்றன. இதுவரை ருவாண்டாவுக்கு நாடு கடத்தல்கள் எதுவும் நடைபெறவில்லை. எனினும் இங்கிலாந்து அரசு ஏற்கனவே ருவாண்டாவுக்கு 240 மில்லியன் பவுண்டுகளை செலுத்தியுள்ளது. ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோரை அனுப்ப முடியும் என நம்புகிறது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் ருவாண்டாவில் சில 100 பேரை மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் ரஷ்ய போரும் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஆனால் போர் தொடங்கியதிலிருந்து 5 லட்சம் யுக்ரைனிய வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ரஷ்ய தரப்பு கூறியிருக்கிறது. அதே நேரத்தில் எந்தளவு தூரம் ஆயுத இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற கணக்குகளும் இப்பொழுது ரஷ்யாவினால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. யுக்ரைன் இது பற்றி எந்த ஒரு விடயத்தினையும் கூறவில்லை. ஆனாலும் மேற்கத்திய நாடுகள், நேட்டோ உறுப்பு நாடுகளுடைய ஆதரவோடு யுக்ரைன் போரை தொடங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் யுக்ரைனியர்களும் கட்டாயம் ராணுவத்தில் இருக்க வேண்டும், போராட வேண்டும் என்பதற்காக வேண்டி கடவுச்சீட்டுகளை விண்ணப்பிக்க முடியாது என்ற ஒரு உத்தரவும் யுக்ரைனினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவின் தொடர் எச்சரிக்கைகளை மீறி நேட்டோ அமைப்பில் இணைவதற்கான முயற்சிகளை யுக்ரைன் தொடர்ந்து முன்னெடுத்தது. இதன் காரணமாக கடந்த 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் யுக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா தனது படைகளை அனுப்பி தாக்குதல் நடத்த தொடங்கியது. மிகப்பெரிய படைபலத்தை கொண்ட ரஷ்யா ஓரிரு நாட்களில் யுக்ரைனை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேட்டோ உறுப்பு நாடுகளான அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகள் யுக்ரைனுக்கு தேவையான ராணுவ மற்றும் நிதியுதவிகளை வாரி வழங்கி வருகின்றன. இதன் காரணமாக போர் தொடங்கி 2 ஆண்டுகளை கடந்த பிறகும் யுக்ரைன் ராணுவம் ரஷ்யாவுக்கு தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. அதே சமயம் இந்த போரில் யுக்ரைன் பெரும் இழப்பையும் சந்தித்து வருகிறது. யுக்ரைனின் பல்வேறு நகரங்கள் தற்போது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்கும் வந்துவிட்டன. அவற்றை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் யுக்ரைன் ராணுவம் தீவிரம் காட்டி வருகிறது. ஆனால் யுக்ரைனின் முயற்சிகளை முறியடிக்க ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறது. 3வது ஆண்டாக தொடரும் இந்த போரில் இருதரப்பிலும் ஏராளமான வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். இதனால் இரு நாடுகளுமே கட்டாய ராணுவ சேவை திட்டத்தின் கீழ் ராணுவத்துக்கு ஆட்களை சேர்த்து வருகின்றன. இந்த நிலையில் போர் தொடங்கியதிலிருந்து தற்போது வரை யுக்ரைனில் சுமார் 5 லட்சம் ராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாஸ்கோவில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது ரஷ்ய ராணுவ அமைச்சர் செர்ஜி ஷோய்கு கூறுகையில், மொத்தத்தில் சிறப்பு ராணுவ நடவடிக்கை தொடங்கியதிலிருந்து தற்போது வரையில் யுக்ரைன் ஆயுதப்படைகள் கிட்டத்தட்ட 5 லட்சம் ராணுவ வீரர்களை இழந்துள்ளன. யுக்ரைன் ராணுவத்தின் 22,000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், 1000 ஏவுகணைகள், சுமார் 900 விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை ரஷ்யா அளித்துள்ளது என தெரிவித்தார். இதே நேரம் யுக்ரைனில் ராணுவத்தில் சேரும் வயதுடைய ஆண்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் ராணுவ சேவைக்கு தகுதியுடைய 18 முதல் 60 வயதுடைய ஆண் யுக்ரைனியர்கள் வெளிநாடு செல்வதற்கான கடவுச்சீட்டுகளை பெற முடியாது. மே 18ஆம் தேதி வரை செல்லுபடியாகும் புதிய விதிகள் ராணுவ சட்டத்தின் போது யுக்ரைன் எல்லையை கடக்க அனுமதிக்கப்படும் யுக்ரைனிய ஆண்களுக்கு பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுடைய அவலம் சாதாரணமாக ஒரு நொடியில் கடந்து போய்விட முடியாது. அந்த அளவுக்கு கடுமையான பாதிப்பினை அந்த மக்கள் எதிர்நோக்கி வருகிறார்கள். இவ்வாறான நிலையில் கடந்த வாரத்தில் அமெரிக்க நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. அதுவும் வீதி மறியல் போராட்டமாக இதனை நாங்கள் பார்த்திருந்தோம். வாகனங்களை கொண்டு ஏனையவர்களை பயணிக்க விட முடியாமல் ஒரு ஆர்ப்பாட்டத்தினை எதிர்ப்பு நடவடிக்கை ஒரு குழுவினர் மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று எப்பொழுது பல்கலைக்கழகங்களில் மாணவர்களும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக போராட்டங்களை தொடங்கி இருக்கிறார்கள். எனவே இவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். யூத வெறுப்பு கக்கப்படுகிறது என்று பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருக்கிறார். எனவே இது தொடர்பில் உலகம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்பதும் அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. எனவே இவர்களுடைய இந்த போராட்டத்தில் நியாயம் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. அந்த அளவுக்கான கொடூரமான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கிறது. அண்மையிலும் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதலில் 20க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட, அதில் ஒரு குடும்பத்தில் இருந்த அனைவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார். ஆனால் அந்த பெண் உயிரிழக்கிற சந்தர்ப்பத்திலும் அவருடைய வயிற்றில் இருந்த ஒரு குழந்தை ஒன்று பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு ரூஹ் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அந்த தாயார் விரும்பியிருந்தார். எனவே அதே பெயரை வைப்பதற்கு வைத்தியசாலை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு அதிசய குழந்தையாகவும் அந்த குழந்தை பார்க்கப்படுகிறது. இவ்வாறான பல்வேறு நெகிழ்வான சம்பவங்களும் இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தத்தில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இதேவேளை இஸ்ரேல் ஹமாஸ் போரில் காசாவில் உள்ள அப்பாவி பாலஸ்தீனர்கள் ஏராளமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராத நிலையில் தாக்குதல் நீடிக்கிறது. போரை நிறுத்தும்படி பல்வேறு நாடுகள் வலியுறுத்தின. எனினும் ஹமாஸை முற்றிலும் ஒழிக்கும் வரை தாக்குதலை நிறுத்த மாட்டோம் என இஸ்ரேல் உறுதியாக உள்ளது. இதனால் காசாவின் நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு எதிராக பாலஸ்தீனர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர்.
அந்த வகையில் அமெரிக்காவில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தின் நீட்சியாக அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் போராட்டம் வெடித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போர், காசாவில் நிலவும் மனிதாபமான நெருக்கடி ஆகியவற்றால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகங்களில் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவ்வாறு நடந்த போராட்டங்களில் பல்கலைக்கழக நிர்வாகிகள் மற்றும் போலீசாருடன் மாணவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. இதனால் வகுப்பறைகள் மூடப்பட்டன. போராட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமான மாணவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். பறைவரும் போராட்டத்தின் மையப்பகுதியாக இருக்கும் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலும் போராட்டம் தீவிரமாக நடைபெற்றது. இஸ்ரேலிய இனவேற்றுமை, இனப்படுகொலை மற்றும் பாலஸ்தீன ஆக்கிரமிப்பினால் லாபம் ஈட்டும் நிறுவனங்களில் இருந்து பல்கலைக்கழகம் விலக வேண்டும் என போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த போராட்டம் காரணமாக பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு இல்லை என்று இஸ்ரேல் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். மிரட்டல் மற்றும் வெறுப்பு பேச்சுக்களை பல்கலைக்கழக வளாகங்கள் ஊக்குவிப்பதாகவும் அவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இதுபற்றி கொலம்பியாவின் பொது விவகாரங்கள் துறை துணைத் தலைவர் பென் சாங் கூறுகையில், மாணவர்கள் போராட்டம் நடத்த உரிமை இருக்கிறது, ஆனால் அவர்கள் கல்வி நிறுவன வளாகத்தில் இயல்பு நிலையை சீர்குலைக்கவோ அல்லது மற்றவர்களை துன்புறுத்தவோ மிரட்டவோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றார். இதற்கிடையில் யூத விரோத நிகழ்வுகள் நடப்பதாக கூறும் குற்றச்சாட்டுகளை காசா ஒற்றுமை முகாமில் உள்ள பல யூத மாணவர்கள் உள்ளிட்ட போராட்டக்காரர்கள் மறுத்துள்ளனர். பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் தெரிவித்தனர். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் உள்ள யூத மாணவர்கள் பாதுகாப்பாக உணரவில்லை என்றும் வகுப்பறையை விட்டு மாணவர்களை வெளியேற்றும் அளவுக்கு இது ஆபத்தானது என்றும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த சபாநாயகர் மைக் ஜான்சன் கூறினார். இதேவேளை அமெரிக்காவில் நடைபெறும் இந்த போராட்டங்களுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில், இது பயங்கரமானது, யூத எதிர்ப்பு கும்பல் முன்னணி பல்கலைக்கழகங்களை கைப்பற்றியுள்ளன. அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழக வளாகங்களில் உள்ள யூத எதிர்ப்பானது 1930களில் ஜெர்மன் பல்கலைக்கழகங்களில் நடந்ததை நினைவூட்டுகிறது. இதை பார்த்துக் கொண்டு உலகம் சும்மா இருக்காது என குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தின் உளவு பிரிவு தலைவர் அஹ்ரோன் ஹலிவா திடீரென ராஜினாமா செய்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் இயக்கத்தினர் நடத்திய தாக்குதலை தடுக்க தவறியதாக அஹ்ரோன் மீது விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தனது பதவியிலிருந்து அவர் விலகியிருக்கிறார். இந்த நிலையில் காசாவின் ரஃபா நகரில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் ஒன்றை நடத்தியது. இதில் 23 பேர் உயிரிழந்தனர். பலியானவர்களில் கர்ப்பிணி, அவரது கணவர், 3 வயது குழந்தை ஆகியோரும் அடங்குவர். உயிரிழந்த கர்ப்பிணியான சஃப்ரின் அல் சஹானி 30 வார கால கர்ப்பமாக இருந்தார். அவரது வயிற்றில் இருந்து குழந்தை உயிரிழந்திருப்பதை அறிந்து வைத்தியர்கள் உடனே அறுவை சிகிச்சை செய்து வெளியே எடுத்தனர். பின்னர் அந்த பெண் குழந்தையை இன்குபேட்டரில் வைத்து பராமரித்து வருகிறார்கள். குழந்தையின் மார்பின் குறுக்கே டேப்பில் தியாகி சஃப்ரின் அல் சஹானியின் குழந்தை என்று எழுதப்பட்டிருந்தது. 1.4 கிலோகிராம் எடையுள்ள குழந்தை அவசர கால பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உடல்நிலை படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து வருகிறது. குழந்தை 3 முதல் 4 வாரங்கள் மருத்துவமனையில் இருக்கும் என்று வைத்தியர்கள் தெரிவித்தனர். சஹானியின் மகள் மலக் தனது புதிய சகோதரிக்கு அரபு மொழியில் ரூஹ் என்று பெயரிட விரும்பியுள்ளதாக அவரது உறவினர் ரமி அல் ஷேக் தெரிவித்தார். சிரியாவில் இருந்த ஈரானுடைய துணை தூதரகத்தின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் காரணமாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பெரும் பகை மூண்டிருக்கிறது. மிக நீண்ட காலமாகவே ஒரு பனிப்போராக உருவெடுத்திருந்த இந்த சம்பவம் இந்த தாக்குதலுக்கு பிறகு உச்சகட்டத்தை எட்ட, அதே நேரத்தில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. உடனடியாக உலக நாடுகள் பதற்றத்தில் மூழ்கியிருந்தன. காரணம், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் ஒன்று ஏற்பட்டால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாட்டிலும் இது பாதிப்பினை ஏற்படுத்தும் என்பது பலருடைய அவதானிப்பாக இருந்து வந்தது. இவ்வாறான ஒரு நிலையில் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை மேற்கொள்ள அது தொடர்பிலான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கான ஒரு சூழலும் நிலவி வந்தது. இவ்வாறான கட்டத்தில் இந்த போர் நீளமாக இருந்தால், 2 நாடுகளும் மோதிக்கொள்ளுமாக இருந்தால் அது எப்படி அமைய போகிறது என்ற ஒரு சந்தேகம் வலுப்பெற, ஈரானுடைய ஆயுத பலம் என்ன, ராணுவ பலம் என்ன, இஸ்ரேலுடைய ஆயுத பலம் என்ன, ராணுவ பலம் என்ன என்பது தொடர்பில் சர்வதேச போர் நிபுணர்கள் கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது தொடர்பிலான முழுமையான தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவ்வாறான ஒரு போர் மூலமாக இருந்தால் இதில் அமெரிக்கா தலையிடக்கூடாது என்பது ஈரானுடைய எச்சரிக்கை. அதனையும் மீறி இப்பொழுதோ நாங்கள் போரில் ஈடுபட மாட்டோம் என்று அமெரிக்கா கூறியிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா வகையிலான உதவிகளையும் வழங்குவதற்கு அமெரிக்கா முன்வந்திருக்கிறது.
இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே சில வாரங்களாகவே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் போருக்கான பதற்ற நிலை நீடித்து வருகிறது. ஈரான் சில வாதங்களில் அணு ஆயுதங்களை கட்டமைக்க உள்ளது என்று இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளன. ஆனால் இதனை ஈரான் மறுத்துள்ளது. நாங்கள் தற்போது மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் அமைதிக்காகவும் மற்றும் குடிமக்களின் நன்மைக்காகவும் என்றும் கூறியுள்ளது. இந்த சூழலில் ஈராக் நாட்டின் மத்திய பகுதியில் அமைந்த ராணுவ தளத்தின் மீது இரவோடு இரவாக இஸ்ரேல் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியது. இந்த தளத்தில் ராணுவ வீரர்கள் மற்றும் ஈரான் ஆதரவு பெற்ற துணை ராணுவ படையினர் ஆகியோர் தங்கியுள்ளனர். இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே போர் மூழ்வதற்கான சூழல் காணப்படும் போது இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இது மூன்றாவது உலகப் போருக்கு வழிவகுக்குமோ என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைகளின் திறன்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஈரான் நாட்டில் மக்கள் தொகையானது ஒப்பீட்டளவில் இஸ்ரேலை விட அதிகம். இஸ்ரேல் நாட்டை விட ஈரான் 10 மடங்கு அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளது. எனினும் ஈரானின் ராணுவ தளவாடங்கள் சந்தேகத்துக்குரிய நிலையிலேயே உள்ளன. பழைய தொழில்நுட்பத்தின் கூடிய பீரங்கிகள் மற்றும் விமானங்களையே ஈரான் அரசு பயன்படுத்தி வருகிறது. ஒப்பீட்டளவில் இஸ்ரேலின் ராணுவம் சிறந்த முறையிலும் மற்றும் வீரர்கள் சிறந்த பயிற்சியை பெற்றும் உள்ளனர். எனினும் ஈரானின் ராணுவ பிரிவுகளில் சிலர் போர்க்களத்தில் பரிசோதித்து பார்க்கப்பட்டவை என புரட்சி காவல் படையினரை குறிப்பிட்டு இங்கிலாந்து நாட்டை அடிப்படையாக கொண்டு செயற்படும் ராயல் யுனைடெட் சர்வீசஸ் மையத்தின் துணை இயக்குனர் டேவிட் ராபர்ட்ஸ் கூறியுள்ளார். ஈரானின் மற்ற படைகளை காட்டிலும் புரட்சி காவல் படையினருக்கு சிறந்த ஊதியம் அளிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளின் ராணுவம் நேருக்கு நேர் மோதக்கூடிய சூழல் இல்லை என்ற போதும் வளைகுடா அல்லது மத்திய தரை கடல் பகுதிகளில் நேரடியாக அல்லது மறைமுக அடிப்படையிலும் மோதல் ஏற்படலாம் என்றும் அவர் கூறுகிறார். இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே மோதல் ஏற்படும் என்றால் அதில் நீண்ட தொலைவு சென்று தாக்கக்கூடிய விமானம், வான் பாதுகாப்பு ஆயுதங்கள், சிறிய கடற்படை விமானம் மற்றும் பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் உள்ளிட்டவை ஈடுபடுத்தக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஏனெனில் இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று சற்று தொலைவில் அமைந்துள்ளன. இதனால் தொடர்ச்சியாக மோதுவதற்கு இதுபோன்ற நீண்ட தொலைவு தாக்குதலுக்கான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடும் என கவனத்தில் கொண்டு அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலில் ராணுவம் என எடுத்துக்கொண்டால் 1,76,500 வீரர்கள் உள்ளனர். இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள், இஸ்ரேல் கடற்படை மற்றும் இஸ்ரேல் விமானப்படை ஆகியவற்றை அது உள்ளடக்கியது. நாட்டில் உள்ள குடிமக்கள் 18 வயது நிறைவடைந்ததும் அவர்கள் ஆயுதப்படைகளில் சேர்ந்து சேவையாற்ற வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு ராணுவத்தில் 5.23 லட்சத்துக்கும் கூடுதலான வீரர்கள் உள்ளனர். இதில் ஆளும் அரசுக்கு விசுவாசமிக்கவர்களாக பார்க்கப்படும் இஸ்லாமிய புரட்சிப்படை வீரர்கள் 1.25 லட்சம் பேர் உள்ளனர். 19 வயது நிரம்பிய ஈரான் இளைஞர்கள் ராணுவத்தில் 18 மாதங்கள் வரை சேவையாற்றி இருக்க வேண்டியது கட்டாயமாகும். துணை ராணுவ படையான பசீஜ் படைகளில் சிலர் 15 வயது நிறைவடைந்ததும் சேர்கின்றனர். ஈரானின் எல்லையை ஆர்தேஷ் எனப்படும் இஸ்லாமிய குடியரசு படைகள் பாதுகாத்து வருகின்றன. 18,000 கடற்படை வீரர்கள் ஈரானிடம் உள்ளனர். 12,000 வான் பாதுகாப்பு வீரர்கள் உட்பட 30,000 விமானப்படை வீரர்களும் அவர்களிடம் உள்ளனர். இஸ்ரேல் நாட்டிடம் 3,500 பீரங்கிகள் உள்ளன. ஈரானுடன் ஒப்பிடும்போது அவை சிறந்த முறையில் செயற்படக்கூடியவை. ஈரானிடம் 1,613 பீரங்கிகள் உள்ளன. இஸ்ரேலிடம் ஈரானை விட விமான ஒழிப்பு ஆயுதங்கள் 2 மடங்கிற்கும் கூடுதலாக உள்ளன. கவச வாகனங்கள் 10,484 என்ற அளவில் உள்ளன. பெரிய ரக துப்பாக்கிகளை கொண்ட பீரங்கிகள் 5,432 என்ற எண்ணிக்கையில் உள்ளன. இவற்றில் 620 இயந்திர வகையைச் சேர்ந்தவை. இவையெல்லாம் இஸ்ரேலின் ராணுவத்திற்கு பலம் சேர்ப்பவை. எனினும் ஈரானிடம் பெரிய அளவில் கடற்படை உள்ளது. இதில் 23 நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. இது போக 12 மிட்ஜெட் வகை நீர்மூழ்கி கப்பல்களும் ஈரான் கைவசம் உள்ளன. வளைகுடா நாடுகளுக்காகவே பயன்படக்கூடிய வகையில் ஈரானிலேயே உருவான காதிர் மற்றும் நகாங் வகையைச் சேர்ந்த இந்த மிட்ஜெட் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிடம் 3 டால்பின் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. இவை ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்டவை. இவை தவிர 57 ரோந்து மற்றும் கடலோர போர்க்கப்பல்களும் உள்ளன. இவற்றில் பிற போர்க்கப்பல்களின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கக்கூடிய 3 காவிட் வகை சிறிய போர்க்கப்பல்களும் அடங்கும். இஸ்ரேலின் விமானப்படையில் போரில் ஈடுபடக்கூடிய 466 விமானங்கள் உள்ளன. இவற்றில் 27 போயிங் F-15A ஈகிள் ரக விமானங்களும் 7 F-15B ரக விமானங்களும் மற்றும் 90 F-16A ரக போர் விமானங்கள் என வானில் இருந்து வானை தாக்கக்கூடிய அல்லது வானில் இருந்து தரைப்பகுதியை தாக்கக்கூடிய திறன் படைத்த 168 போர் விமானங்களும் அடங்கும். இதுபோன்று தரைப்பகுதியில் இலக்கை தாக்கும் திறன் பெற்ற 227 விமானங்கள் மற்றும் 65 தாக்குதல் விமானங்களும் இஸ்ரேலிடம் உள்ளன. பீரங்கிகளை சுமந்து கொண்டு வேறு இடத்துக்கு செல்லும் 9 விமானங்கள் மற்றும் பிற போக்குவரத்து விமானங்களும் உள்ளன. ஈரானிடம் போரில் ஈடுபடக்கூடிய திறன் படைத்த 336 விமானங்கள் உள்ளன. தரைப்பகுதியில் இலக்கை தாக்கும் திறன் கொண்ட 108 விமானங்கள் உள்ளன என அறியப்படுகிறது. இவற்றில் ஈரான் மற்றும் ரஷ்யாவில் தயாரான விமானங்களும் அடங்கும். ஏவுகணைகள் வரிசையில் ஈரானிடம் வளைகுடா மற்றும் அதனை கடந்து தாக்கும் திறன் வாய்ந்த 1000 உயர்தர ஏவுகணைகள் உள்ளன. இவற்றில் உள்நாட்டிலேயே உற்பத்தியான ஷஹாப் 3 ஏவுகணைகள் 1000 கிலோமீட்டர் இலக்கை தாக்கக்கூடியவை. காதர்வன் 1600 கிலோமீட்டர் இலக்கை தாக்கக்கூடிய மற்றும் சஜ்ஜில் 2 2400 கிலோமீட்டர் இலக்கை தாக்கக்கூடியவை ஆகியவையும் அடங்கும். இந்த ஏவுகணைகள் அனைத்தும் புரட்சிப்படையினர் வசம் உள்ளன. இஸ்ரேலிடம் அணுசக்தி திறன் பெற்ற மற்றும் தென் அமெரிக்கா அல்லது ஓசானியா பகுதிகளை கூட தாக்கக்கூடிய திறன் படைத்த
பெலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் உள்ளன என பரவலாக நம்பப்படுகிறது. கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கும் திறன் பெற்ற 200 அணுசக்தி பயன்பாட்டுடன் கூடிய ஏவுகணைகளும் உள்ளன என நம்பப்படுகிறது. இஸ்ரேல் நாட்டிடம் பிற ராணுவ வசதிகள் உள்ள போதும் அவர்கள் ஈரான் மீது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் போதிய விமானங்களையோ மற்றும் சரியான வகையிலான வெடிகுண்டுகளையோ கொண்டிருக்கவில்லை என்றே பாதுகாப்பு நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சிரியாவின் தலைநகர் டமஸ்கில் உள்ள ஈரான் தூதரகம் மீது கடந்த 1ஆம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்களை கொண்டு கடந்த 13ஆம் தேதி ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஈரான் அமெரிக்கா உதவியுடன் தாக்குதலை இஸ்ரேல் முறியடித்தது. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் ஏற்படுவதற்கான பதற்றம் அதிகரித்தது. ஈரானின் தாக்குதலுக்கு G7 தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். பிரான்ஸ், ஜெர்மனி நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தன. இந்த சூழலில் இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தும் முன் 1க்கு 2 முறை யோசித்துக் கொள்ள வேண்டும் என்று ஈரான் சமீபத்தில் எச்சரித்தது. இஸ்ரேல் அரசு மற்றொரு தவறை செய்யும் என்றால் ஈரானின் பதிலடி நிச்சயம் மிக கடுமையாக இருக்கும் என்றும் தெரிவித்தது. சிரியாவில் எங்களுடைய தூதரகம் மீது கடந்த 1ஆம் தேதி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் பதிலடியே நாங்கள் கொடுத்த தாக்குதலாகும் என ஈரான் தெரிவித்திருந்தது. 2 ராணுவ உயர் அதிகாரிகள் உட்பட ஈரானிய இஸ்லாமிய புரட்சிப் படையினர் 7 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு பின் தற்காப்புக்கான நடவடிக்கையாகவே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என ஈரான் மீண்டும் வலியுறுத்தி கூறியிருந்தது. இந்த நிலையில் இஸ்ரேலின் அயன் டோம் வான் பாதுகாப்பு அமைப்பு உட்பட இஸ்ரேல் ராணுவத்தின் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அமெரிக்க அரசு இஸ்ரேல் நாட்டுக்கு 13 பில்லியன் மதிப்பிலான ராணுவ உதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இதனை வரவேற்றுள்ளார். அமெரிக்காவின் இந்த ராணுவ உதவியால் தற்போது இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் பதற்றம் தணிவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் ஒரே பிரசவத்தில் 6 குழந்தைகளை பெற்ற பெண் குறித்தான தகவலை இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் உள்ள மாவட்ட தலைமையக மருத்துவமனையில் பிரசவ காரணமாக முகமது வஹீதின் மனைவி 27 வயதுடைய ஜீனத் வஹீத் கடந்த 18ஆம் தேதி இரவு அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவர் 19ஆம் தேதி காலை 6 குழந்தைகளை பெற்றெடுத்ததாக டான் செய்தி வெளியிட்டுள்ளது. 1 மணி நேரத்துக்குள் 6 குழந்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அவர் பெற்றெடுத்துள்ளார். பிறந்த குழந்தைகளில் 4 ஆண் 2 பெண் குழந்தைகள் என்றும் ஒவ்வொன்றும் 2 கிலோவுக்கு குறைவான எடை கொண்டவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 குழந்தைகளும் அவர்களின் தாயும் நலவாக இருப்பதாக மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஃபர்சானா தெரிவித்தார். இருப்பினும் குழந்தைகளை வைத்தியர்கள் இன்குபேட்டரில் வைத்துள்ளனர். 4.5 பில்லியன் பெண்களில் ஒருவர் மட்டுமே இவ்வளவு அரிதாக கர்ப்பம் தரிப்பதாக வைத்தியர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். செவ்வாய் கிரகம் பூமியில் காட்சியளித்தால் எப்படி இருக்கும்? கிரேக்கத்தினுடைய ஏத்தன்ஸ் நகரத்தில் அவ்வாறதொரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பீதியடைந்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து நாசா இது எதனால் ஏற்பட்டது என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது. ஐரோப்பா கண்டத்தின் முக்கிய நாடுகளில் ஒன்றானது கிரீஸ் தலைநகரம் ஏதென்ஸ். பல்வேறு சிறப்புகளுக்கு பெயர் போவதாக விளங்கி வரும் ஏதென்ஸ் நகரம் உலகின் மிகவும் தொன்மையான நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சுமார் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தின் மையப்புள்ளியாக ஏதென்ஸ் விளங்குகிறது. நவீன ஒலிம்பிக் போட்டிகளின் தாயமாக விளங்கும் இந்த நாட்டில் பல்வேறு சிறப்பு வாய்ந்த நினைவு சின்னங்களும் புராதன கட்டிடங்களும் உள்ளன. பண்டைய காலம் முதலே வெளிநாட்டிலும் சுற்றுலா பயணிகளும் விரும்பிச் செல்லும் நகரமாக ஏதென்ஸ் விளங்குகிறது. இந்த நிலையில் ஏதென்ஸ் நகரம் திடீரென ஆரஞ்சு நிறமாக காட்சியளித்தது. புராதன ஒலிம்பிக் மைதானம் அமைந்துள்ள சின்டெக்மா சதுக்கம், பாரதியான் ஆலயம், லிகாபட்டஸ் குன்றுகளை உள்ளடக்கிய பழைய அகோரா, புதிய அகோரா உட்பட ஏதென்ஸ் நகரமே ஆரஞ்சு நிறமாக மாறி காட்சியளித்தது. இதனால் சுற்றுலா வந்த வெளிநாட்டினர் மட்டுமன்றி உள்ளூர்வாசிகளும் பீதியடைந்தனர். டூர்கோவுனியா மலை, புனித குன்றுகளை கொண்ட அக்ரோபோலிஸ் ஆகியவையும் செவ்வாய் கிரகத்தை பிரதிபலிப்பது போல காட்சியளித்தன. இந்த நிலையில் ஏதென்ஸ் நகரின் இந்த மாற்றத்துக்கு அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா விளக்கம் கொடுத்துள்ளது. அதாவது வட ஆப்பிரிக்காவில் இருந்து கிரீஸ், அதே நேரத்தில் சிப்ரஸ், மெசிடோனியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த காலத்தில் மேகக்கூட்டங்கள் நகருவது வாடிக்கைதான். இந்த நிலையில் அசாதாரணமாக இந்த மேகக்கூட்டத்துடன் சஹாரா பாலைவனத்தின் மண்துகள்கள் கலந்ததால் கிரீஸை ஆரஞ்சு நிற போர்வை போர்த்தியது போல புழுதி புயல் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 நாட்களுக்கு இந்த நிலை நீடிக்கும் என அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் கூறியது. இந்த நிலையில் ஆரஞ்சு நிறமாக மாறிய ஏதென்ஸ் நகரின் படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகின. அபுதாபி நகரத்தை பற்றி மக்கள் எவ்வாறு கணக்கில் வைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பில் ஒரு கணிப்பீடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அல்லது ஒரு கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பில் அதிகளவானோர் இரவு நேரத்தில் பாதுகாப்பாக வாழக்கூடிய சூழல் அபுதாபி நகரத்தில் இருப்பதாக 94% பேர் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள்.
அபுதாபி சமூக மேம்பாட்டுத்துறையின் சார்பில் நகரில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் குறித்த கணக்கெடுப்பில் 94% பேர் இரவில் தனியாக செல்ல பாதுகாப்பான நகரம் அபுதாபி என தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சமூக மேம்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறுகையில், அபுதாபி சமூக மேம்பாட்டுத்துறை சார்பில் பொதுமக்களின் வாழ்க்கை தரம் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது 4வது முறையாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு அபுதாபியில் வசிக்கும் 160க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 92,576 பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டது. இதுவரை நடந்த கணக்கெடுப்புகள் மூலமாக மொத்தம் 3 லட்சம் பேரிடம் கருத்து கேட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நடப்பு ஆண்டில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் 14 முக்கிய தலைப்புகளில் கருத்துக்கள் கேட்டு பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக வீட்டு வசதி, வேலைவாய்ப்புகள், தனிநபர் மற்றும் குடும்ப வருமானம், சொத்துக்கள், வேலை குறித்த தகவல்கள், சுகாதாரம், கல்வி, தனித்திறன்கள், தனிப்பட்ட மற்றும் சமூக பாதுகாப்பு, சமூக உறவுகள், குடிமக்கள் பங்கேற்பு மற்றும் நிர்வாகம், சுற்றுச்சூழலின் தரம், சமூக மற்றும் கலாச்சார ஒருங்கிணைப்பு, சமூக சேவை, வாழ்க்கை தரம், மகிழ்ச்சிப்படுத்தும் டிஜிட்டல் சேவைகள் மற்றும் நல்வாழ்வு ஆகியவைகளின் கீழ் கருத்து கேட்கப்பட்டது. சமூக உறவுகளை பொறுத்தவரையில் கணக்கெடுப்பில் பங்கேற்றவர்களில் 75.4% பேர் தேவைப்படும் போது உறவினர்கள் மற்றும் நண்பர்களை நம்பி இருக்கலாம் என கூறியுள்ளனர். 73% பேர் தங்கள் குடும்பத்துடன் செலவழித்த நேரத்தால் மகிழ்ச்சியுடன் இருந்ததாக தெரிவித்தனர். வருமானத்தை பொறுத்தவரையில் 34.3% பேர் குடும்ப வருமானத்தில் திருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்தனர். அதேபோல் தனிநபர் வருமானத்தில் 64.7% பேர் திருப்தி அடைந்துள்ளதாக கூறியுள்ளனர். அதேபோல் தாங்கள் வசிக்கும் வீடுகள் வசதியாகவும் திருப்தியாகவும் உள்ளதாக 70.6% பேர் தெரிவித்துள்ளனர். மொத்த மக்கள் தொகையில் வாழ்க்கை தரத்தில் திருப்தி என்ற மகிழ்ச்சியின் அளவுகோலில் 10க்கு 7.69 புள்ளிகள் என்ற விகிதத்தில் உள்ளது. அதேபோல் நகரின் பாதுகாப்பை பொறுத்தவரையில் இரவில் தனியாக நடக்கும் போது பாதுகாப்பாக உணர்வதாக பங்கேற்றவர்களில் 93.6% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா செல்பவர்கள் மீண்டும் வீடு திரும்புவார்களா என்ற கேள்வி பலர் மத்தியிலும் இருக்கிறது. அவ்வாறான சம்பவங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து வருகின்றன. இந்தோனேசிய நாட்டை பொறுத்தவரையில் நூற்றுக்கணக்கான எரிமலைகள் இருக்கின்றன. அதில் முக்கியமானது இஜேன் என்கிற எரிமலை. இந்த எரிமலையை பார்ப்பதற்காக அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். அவ்வாறு வந்த ஒரு தம்பதியில் மனைவி தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பார்ப்போரை நெகிழச் செய்திருக்கிறது. சீனாவைச் சேர்ந்த தம்பதி ஹூவாங் லிஹோங் மற்றும் அவருடைய கணவர் ஜாங் யாங் இவர்கள் இருவரும் இந்தோனேஷியாவுக்கு சுற்றுலா சென்றனர். அவர்கள் கிழக்கு ஜாவா மாகாணத்தில் உள்ள இஜேன் என்ற எரிமலை பகுதிக்கு சென்றனர். இது பார்ப்பதற்கு நீல வண்ணத்தில் காட்சி தரும். அதில் ஈர்க்கப்பட்டு அந்த தம்பதி எரிமலை அருகே சென்றனர். அப்போது லிஹோங் புகைப்படம் ஒன்றை எடுக்க விரும்பியுள்ளார். அப்போது அவர் திடீரென தவறி மலையின் 246 அடி ஆழப்பள்ளத்திற்குள் விழுந்துவிட்டார். முதலில் எரிமலையின் முனைப்பகுதியில் 8 அல்லது 9 அடி தொலைவிலேயே பாதுகாப்பாக லிஹோங் நின்றிருக்கிறார். அதன் பின்பு புகைப்படத்தின் பின்னணி நன்றாக இருக்க வேண்டும் என நெருங்கி சென்றிருக்கிறார். அவருடைய கணவர் புகைப்படம் எடுத்தபடி இருந்திருக்கிறார். இதில் லிஹோங்கின் ஆடை காற்று வேகத்தில் இழுத்ததில் கவனக்குறைவாக பின்னால் சென்றுள்ளார். இந்த தவறான செயலால் அவர் எரிமலைக்குள் விழுந்து உயிரிழந்து விட்டார். அவர்களுடைய சுற்றுலா வழிகாட்டி தொடர்ந்து எச்சரித்து வந்த போதும் லிஹோங் தொடக்கத்தில் அதனை கேட்டுக்கொண்டாலும் பின்னர் கவனத்தில் கொள்ளவில்லை. இந்த சம்பவத்தில் 2 மணி நேர தேடுதலுக்கு பின்பு அவருடைய உடல் மீட்கப்பட்டது. அவர் மலைப்பகுதியில் விழுந்ததில் படுகாயமடைந்து உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் பற்றி உறவுகளிடம் அழுதபடி கூறிய லிஹோங்கின் கணவர் மருத்துவமனையில் சுவரில் பலமுறை தலையால் மோதியபடி அழுது புரண்டது சுற்றி இருந்தவர்களுக்கு ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியது. அந்நாட்டில் உள்ள 130 துடிப்பான எரிமலைகளில் இஜேன் எரிமலையும் ஒன்று. இயற்கை அதிசயங்களை கொண்ட இந்த எரிமலையை காண்பதற்காக சுற்றுலாவாசிகள் அதிக அளவில் வருகை தருகின்றனர். திடீரென சிறுத்தை ஒன்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருவரை பாய்ந்து தாக்கியிருக்கிறது. நல்ல வேளை அவருடைய வளர்ப்பு நாய் அவரை காப்பாற்றியிருக்கிறது. ஜிம்பாப்வேயின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கை விட்டல். இவர் ஜிம்பாப்வேயின் ஹூமானி பிராந்தியத்தில் உள்ள பபலோர் ரேஞ்சில் வனவிலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மண்டலத்தை நிர்வகித்து வருகிறார். இங்குள்ள பாதை வழியாக கடந்த திங்கட்கிழமை கைவிட்டல் மலையேற்றத்தில் ஈடுபட்டார். அப்போது ஒரு சிறுத்தை திடீரென அவர் மீது பாய்ந்து தாக்கியுள்ளது. இதில் அவர் பலத்த காயமடைந்தார். அவருடன் சென்ற வளர்ப்பு நாய் குறுக்கே வந்து சிறுத்தையை எதிர்கொண்டு கடுமையாக போராடியது. இதனால் நாயையும் சிறுத்தை கடித்துள்ளது. பின்னர் அங்கிருந்து சென்றுவிட்டது. வளர்ப்பு நாய் குறுக்கே வந்து தடுத்து சிறுத்தையுடன் சண்டையிட்டதால் கைவிட்டல் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். சிறுத்தை தாக்கியதில் உடலில் ஆங்காங்கே சிராய்ப்பு ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. சிறிது நேரத்தில் அங்கு வந்த மீட்புக் குழுவினர் அவரை மீட்டு ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சிறுத்தை தாக்கியதில் காயமடைந்த வளர்ப்பு நாய்க்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. கைவிட்டல் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட போது எடுத்த புகைப்படம் மற்றும் மருத்துவமனையில் உள்ள புகைப்படத்தை அவரது மனைவி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த புகைப்படத்தை பார்த்த பலரும் அவருக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு விரைவில் குணமடைய வேண்டிக் கொண்டனர்.
இனி உலகரங்கில் இடம்பெற்ற மேலும் சில முக்கியமான நிகழ்வுகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். சீனாவின் மிகப்பெரிய சரக்கு ரயில் சூஜோ ஹுவாங்குவோ வழித்தடத்தில் சோதனை ஓட்டமாக இயக்கப்பட்டது. 324 பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் சுமார் 4 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதன் மூலம் ஒரே நேரத்தில் 30,000 டன் பொருட்கள் வரை சுமந்து செல்ல முடியும். இதற்காக அந்த ரயிலில் 4 மின்சார இன்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த ரயிலானது ஷாங்சி மாகாணத்தில் உள்ள நிலக்கரி தளத்தையும் ஹெபே மாகாணத்தில் உள்ள ஹுவாங்குவா துறைமுகத்தையும் நேரடியாக இணைக்கிறது. இதனால் நாட்டின் வர்த்தகத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என சீன அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த வாரத்தின் 7ஆம் நாள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு வருகிறது. தயாரிப்பில் உதவிய MS அஃபானுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.